வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மசாலா பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸு, வெஜ் புலாவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் செய்யலாம். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனில் ஆல் என்ற ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் மசாலா செய்யறதுக்கு 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு தயிர், புளிப்பு இல்லாத தயிரை எடுத்துக்கணும். 100 கிராம். 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள். 3 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, உப்பு தேவையான அளவு. இப்போது இந்த பன்னீர் மேரினேட் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு தனியாக 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பன்னீர் கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா இதை கோட் ஆகிற மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 8லேருந்து 5 மினிட்ஸ் இது நல்லா ஊறட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு அதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா ஹீட் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நான் மேரினேட் பண்ண பன்னீரை இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம சேர்த்த அந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டுலாம் இந்த பன்னீரில் நல்லா கோட் ஆகும். இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை ஒரு சின்ன பீஸு, 2 ஏலக்காய், பாதி பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கிட்டு இது எல்லாம் நல்லா பொரியட்டும். வெயிட் பண்ணுவோம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை இது கூட சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினா தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது சாஃப்டாகும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இந்த ஆனியனை. இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள். இப்போ உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகிற அளவுக்கு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்தாச்சு.
இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை நான் 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆயிலெலாம் உங்களுக்கு பிரிஞ்சு வந்திருக்கும், பார்க்கவே தெரியும். தக்காளியில் இருந்த தண்ணிலாம் எவாப்ரேட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இந்த பன்னீரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு 8லேருந்து 10 மினிட்ஸ் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இருந்தது இல்லையா, அதை நல்லா கையில் பொடி பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஆயிலெலாம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. பன்னீர் மசாலா ரெடி ஆகிட்டு நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸு, வெஜ் புலாவுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு டிஷ்ஷோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.